அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது இடியப்பம். அதுவும் இடியப்ப மாவு எப்படி பதமாக குழைக்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டித்தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். இடியப்பம் இலகுவாக பிழிவட வேண்டும், அதே நேரம் நல்ல சொப்டாகவும் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு அளவு கப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சட்டியில் 5 கப்பு தண்ணீர் அளவு கப்பால் எடுத்துக்கொள்ளவும். இதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்கள். நான் எடுத்துக்கொள்வது சிவப்பு பச்சை அரிசி மாவும் மற்றது அவிச்ச கோதுமை மாவு, ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு பெரிய சட்டியில் 2 மாவையும் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இடியப்ப மாவை தயார் பண்ணி வச்சுட்டு எந்த கப்பு அளவுக்கு எடுத்து 5 கப்பு தண்ணி கொதிக்க விட்டோமோ அதே கப்பால் 1 கப்பு பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இந்த அடுப்பை விட்டு விலக்கி வச்சுக்கொள்ளலாம். விலக்கி வச்சவுடன் அளவு கப்பால் பச்சை தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியை இந்த கொதி தண்ணியுடன் சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை தண்ணி சேர்த்ததும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. உடனே மாவுடன் சேர்த்து குழைக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழைக்க வேண்டும். ஒரே அடியாக நிறைய தண்ணியை ஊற்றக்கூடாது. அதாவது மாவு கொஞ்சம் கூட மாதிரி கிடக்கக்கூடாது. எல்லாம் தண்ணீரில் சேர்ந்திருக்க வேண்டும். அதான் அதில் பதமே. அதுதான் குழைக்கும் போது மாவு சொரு என்று கிடக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் தண்ணியுடன் சேர்ந்திருந்தால் அதில் பதம் சரி என்ற அர்த்தம். இப்போ சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாதபடி இருக்குது. இதை கொஞ்ச நேரம் இப்படியே வச்சு ஆற விட போகிறேன். அதாவது நாங்கள் கையால் தொடுற பருவம் வரும் வரைக்கும் ஆற விட்டுருக்கேன். ஆறுனத்துக்கு பிறகு கொஞ்சம் கையில் எண்ணெயை தடவிட்டு இதை சேர்த்து எல்லாம் உருட்டி வச்சுட்டு இடியப்ப புளியை தொடங்கலாம். இடியப்ப தட்டெல்லாம் தயார் பண்ணி வச்சுத்தேன். இப்போ இடியப்ப உரலை பாருங்கள். இது நல்ல சின்ன கண் இடியப்ப உரல். இப்போ எப்படி புளியுற என்பதை பார்ப்போம். ஒரு முள்ளு கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க. கையால் எடுத்து வைக்க தேவையில்லை. முள்ளு கரண்டி எடுத்துட்டு ஒரு இடியப்பத்துக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஆக நிறைய வைக்கக்கூடாது. கொஞ்சம் இடம் இருக்க வேண்டும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உள்வளமாக புளியிறன். தட்டில் புறவளமாகவும் புளியிடலாம். எந்த பக்கம் உங்களுக்கு புளியறதுக்கு விருப்பமோ அந்த பக்கம் புளிஞ்செடுத்து கொள்ளுங்கள்.
நான் இந்த ஃபில்டரில் வச்சு தான் அவிக்க போகிறேன். நீங்கள் விரும்பின மாதிரி அவிச்சு கொள்ளலாம். இடியப்ப மாவு சரியாக குழைச்செடுத்தால் இடியப்பம் நல்ல சொப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடியப்பம் புளியும் போது நான் உயர்த்தி பிடிச்சிருக்கேன். மாவு அறுந்து கொண்டு விழாது. இப்படி நூல் மாதிரியே இடியப்ப உரலில் வந்து கொண்டு இருக்கணும். அதுதான் அதில் பதம். இவ்வளவுக்கு நாங்கள் உயர்த்தி பிடிச்சி புளிஞ்சாலும் அது சொரு சொரு என்று அறந்து கொண்டு விழக்கூடாது. இடியப்ப மாவு பதத்துக்கு குழைச்சால் மட்டும்தான் இடியப்பம் இறக்கும் போது தட்டிலிருந்து இலகுவாக கலண்டு வரும். இப்போ பாருங்கள், தட்டை விட்டு இலகுவாக இடியப்பம் கலண்டு வருது. இடியப்பம் அவிக்கும் போது கொஞ்சம் சிலிர்த்து அவிய வேண்டும். ஆவி வந்த உடனே இறக்கக்கூடாது. ஆவி வந்த உடனே இறக்குனால் கூட இடியப்பம் ஆறுனத்துக்கு பிறகு உதிர பார்க்கும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய இடியப்பமாகத்தான் புளிஞ்சிருக்கேன். இதை விட சின்ன வேணுமென்று சொன்னால் மாவை குறைச்சித்து புளிஞ்செடுத்து கொள்ளுங்க. இடியப்பம் இறக்குனவுடன் ஆவி வெளியே போகாத பாத்திரத்தால் மூடி வைக்காதீங்க. கறிமூடியால் மூடி வைக்கிறது நல்லம். இப்போ எல்லாத்தையும் அவிச்சு இறக்கித்தன் ஒன்றை நான் உங்களுக்கு குலைச்சி காட்ட போகிறேன். எப்படி புளிஞ்சமோ அந்த பக்கத்தால் குலைக்கும் போது குலைஞ்சி வர வேண்டும். ஒன்றோடொன்று ஒட்டி இருக்கக்கூடாது. அதே நேரம் அறுந்து போகவும் கூடாது. இப்படி இருந்தால்தான் இடியப்பம் சரியான பதத்துக்கு குலைச்சிருக்க வேண்டாம் அர்த்தம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மிகவும் சுவையாகவும் இருக்கும், சொப்டாகவும் இருக்கும். மற்றது இடியப்பம் புளியறதுல ஒருவித கஷ்டமும் இருக்காது. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.